கதையின் தலைப்பு வேட்டைக்காரனும் மானின் கருணையும். மேற்கு தொடர்ச்சி மலைகளின் ஆழத்தில் ராகவ் என்ற திறமையான வேட்டைக்காரன் வில்லும் அம்புகளுமாக காட்டில் சுற்றித் திரிந்தான். ஒரு காலத்தில் கூர்மையான குறிபார்த்து வேட்டையாடுவதில் அவன் பெருமிதம் கொண்டான். ஆனால் வருடங்கள் செல்லச் செல்ல வேட்டையின் மகிழ்ச்சி மங்கத் தொடங்கிறது. அதற்கு பதிலாக அவன் மனதில் ஒரு அமைதியான கலக்கம் குடிகொண்டது. ஒருநாள் காலையில் ஒரு அழகான தங்க நிற மான் தண்ணீர் குடித்துக் கொண்டிருப்பதை பார்த்தான். இதுவே நான் பிடிக்கும் சிறந்த வேட்டையாக இருக்கும் என்று அவன் மெதுவாகச் சொல்லியபடி வில்லை வளைத்தான். ஆனால் அவன் அம்பு விடப்போகும் நேரத்தில் மான் திரும்பி அவனை நேராக பார்த்தது. அவள் கண்கள் அமைதியாக, கிட்டத்தட்ட மனிதர்களைப் போலவே இருந்தன. அவள் ஓடவில்லை, மாறாக மெதுவாக ஒரு அடி எடுத்து வைத்து மென்மையாக, "உன்னால் திருப்பித் தர முடியாததை ஏன் எடுக்கிறாய்?" என்று கேட்டாள். ராகவ் உறைந்து போனான். அவன் கைகள் நடுங்கின. காடு அமைதியானது. அவன் மெதுவாக வில்லை கீழே இறக்கினான். நான் வாழ்வதற்காக வேட்டையாடுகிறேன்" என்று அவன் தன் குரலை மெதுவாகச் சொன்னான். மான் மென்மையாக புன்னகைத்தது. ஆனாலும் ஒவ்வொரு முறை நீ ஒரு உயிரை எடுக்கும்போதும் உன்னுடைய ஒரு பகுதியும் மங்கிப் போகிறது. சுற்றிப்பார், காடு எதையும் கேட்காமல் உனக்கு உணவளிக்கிறது. அதற்கு எதிராக இல்லாமல் அதனுடன் இணைந்து வாழ முடியாதா? மானின் ஞானத்தால் ராகவ் நிலைகுலைந்து முழங்காலிட்டான். அவன் தன் வில்லை ஓடையில் வீசினான். "நீங்கள் சொல்வது சரிதான்" என்று அவன் மெதுவாகச் சொன்னான். "இன்று முதல் நான் இந்த காட்டை பாதுகாப்பேன், தீங்கு செய்ய மாட்டேன்." மான் நன்றியுடன் தலையை வணங்கி மூடுபனியில் மறைந்தது. ராகவை தனியாக விட்டுச் சென்றாலும் மாற்றியது. அந்த நாள் முதல் ராகவ் காடுகளின் பாதுகாவலனாக மாறினான். மற்றவர்களை இணைந்து வாழ எச்சரித்தான். சில நேரங்களில் சித்ராவின் மெல்லிய குரல், "நீ வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தாய், வாழ்க்கை உன்னை தேர்ந்தெடுக்கும்" என்று கூறுவதை அவன் கேட்டான். இந்த கதையில் நாம் கற்றுக்கொள்ளும் விஷயம் என்னவென்றால், கருணை கல்லான மனதையும் உருகச் செய்யும்.